துவா செய்கிறது ரொம்ப ஏற்றமானது. இப்போ நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் அத்தனை பேர் வருந்ததை நினைத்து அவர் சந்தோஷப்படுவதை விட என்னுடைய இந்த நண்பர் வரவில்லையே என்கிற ஒரு விதமான கவலை அவருக்கு இருக்கும். எனவே சும் மக்கான யௌமன், இன்னொரு நாள் உங்களுடைய இந்த நோன்பை நீங்கள் பிடிச்சிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நஃபிலான ஒரு நோன்பு தான், உங்களுக்கு நீங்களே கடமையாக்கி கொண்ட ஒரு நோன்பு தான். இந்த நோன்பை இன்னொரு தினம் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய சகோதரனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அவங்களுடைய அந்த உணர்வை நீங்கள் என்ன செஞ்சுறாங்க, உடைத்து விடாதீர்கள். எல்லோருக்கும் நான் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஒரே ஒரு சஹாபி மட்டும் வரலன்னா, ஒருவர் வந்து சாப்பிடவில்லையே என்கிற ஏக்கம் அவருக்கு ஒரு வருத்தம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். எனவே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இன்று சாப்பிட்டு அவருக்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அந்த சஹாபி நோன்பை முறித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சபைக்கு வந்து ஹதரத் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லத்திற்கு வந்து விருந்து உபசரிப்பிலே கலந்து கொண்டு அந்த தோழருக்காக, அபூ தர்ருல் கிஃபாரிக்காக துவா செய்கிறார். அப்போ